நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து விஆர் மாலில் ஸ்டார்ட் பண்ணோம் in 2020. சைனீஸில் இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் த கிரில் தந்தூரி BBQ அண்ட் ஷார்மா பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து மேன்பவரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்க அந்த 3 இயர்ஸ்க்குமே நீங்கள் வந்து மேன்பவர் நம்ம சப்ளை பண்ண முடியும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 to 12 months எடுக்க முடியுது. மினிமம் we can get 25 to 30% of profit from the revenue. I have one of the best experience in terms of opening this outlet. Though I am not from food and beverage industry, எனக்கு வந்து அந்த ஒரு கஸ்டமே கொடுக்காம ஒரு ஸ்மூத் சேல் ப்ராசஸிங்கில் கொண்டு போயிட்டு they opened this outlet and given us to me. நான் 1 lakh சேல் பண்ணுறேன்னா I can get 30,000 rupees as a profit எடுக்க முடியும். எல்லா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுமே போக ரெண்டல் சேலரி running as a Chinese model பண்ணிட்டுருக்கோம். We are doing 15,000 rupees per day பண்ணிட்டுருக்கோம் without delivery and Zomato. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸுக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அரும்பாக்கமில் இருக்க BBQ மெக்கானிக் அப்படின்ற ஒரு அவுட்லெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம நிறைய வகையான ஒரு BBQவாக இருக்கட்டும், ஷவர்மாவாக இருக்கட்டும், சைனீஸாக இருக்கட்டும், பல ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரான்ச்சைசிஸ் பார்த்துருப்போம். ஆனால் இவங்களோட சப்போர்ட் ஆன் மேன் பவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ இன்றைக்கி பிஸ்னஸில் நமக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சேலஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேன் பவர் தான். ஸோ அதோட சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இவங்கள்ட்ட ஸ்பெஷலாக வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நமக்கு வந்து அவுட்லெட் ஓப்பனிங் அண்ட் தென் அனதர் 1 monthக்கான சப்போர்ட் ப்ளஸ் அதுக்கான மசாலாஸ் எல்லாமே வந்து இவங்க ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி, அதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்குது, என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற பல டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். Myself, Pranav Chandran from BBQ Mechanic. So I am the CEO of this company and நாங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு ஸோ ஐ எம் ஃப்ரம் தி சேல்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ஸோ we have been researching into this. So I am from a marketing and sales background. I have been working with Google for past 2 years. And then எங்களுக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இட். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து விஆர் மாலில் ஸ்டார்ட் பண்ணோம் in 2020. ஸோ அது வந்து ஒரு சின்ன கியாஸ் ஃபார்மேட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தி பீப்புள்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஒய் கான்ட் வி எக்ஸ்பேண்ட் அவர் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அப்படி தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாடலுக்கு வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் அண்ட் பேசிக் ஆஃப் BBQ மெக்கானிக். வணக்கம், என்னுடைய பேர் ராம்குமார், சேர்மன் ஆஃப் BBQ மெக்கானிக். நான் வந்து பேசிக்கலாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேக்ரவுண்ட் தான். ஸோ வைல் ஸ்டடிங் இல்ஸ் 2013 பார்த்தீங்கன்னா FNBயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். KFC, Starbucks, Coffee Day, Ola Kitchen இந்த மாதிரி வந்து டாப் QSR பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் மை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஸ்டார்டட் மை ஓன் அவுட்லெட் இன் விஆர் மால். ஒரு கியாஸ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு BBQ பேஸ்ட் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ரன்னிங் அவுட்லெட் ஃபார் நெக்ஸ்ட் 3 to 6 months பேஸ்ட் ஆன் பீப்புள் ரெஸ்பான்ஸ் வி ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் அவர் பிராண்ட். ஸோ நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து லைக் ஒரு மல்டிபிள் பிரான்ச் அப்ரோச் பண்ணியிருந்தேன் டு டேக்கிங் ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி மாடல். அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்மா அவுட்லெட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு 15 lakh வரைக்கும் கோட் பண்ணாங்க 2018. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனராக ஒரு ஃபேமிலியிலேருந்து வெளியில் வர ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஹியூஜ் அமௌண்ட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து லைக் ஒரு 2 lakhலேயே என்னால் வந்து ஒரு கியாஸ் கம்ப்ளீட்டாக பண்ண முடியுங்கிற ஒரு பண்ண முடியும் அப்படிங்கிறனால நான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாடல் தான் என்னோடய விஆர் மாலோட ஃபஸ்ட் அவுட்லெட் கியாஸ் கம்ப்ளீட்டில் பண்ணது ஒன்லி வித் BBQ அப்படி பண்ணியிருந்தோம். Now we expanding our brands. Okay. சார் இப்போது எக்ஸ்பேண்டிங் யுவர் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம BBQ மெக்கானிக்கில் என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சார்? ஃபுட் மெனூஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 மாடல் இருக்குது சார். ஒன்று கஃபே மாடல், ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட் மாடல். கஃபே மாடலில் BBQ, ஷவர்மா அண்ட் பர்கர், சாண்ட்விச், பீட்ஸா, மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ் இந்த மாதிரி மெனூஸ் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் மாடலில் பார்த்தீங்கன்னா கோர்வாக சைனீஸ் மெனு பண்ணிகிட்ருக்கோம். சைனீஸில் இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் த கிரில் தந்தூரி BBQ அண்ட் ஷார்மா பண்ணிகிட்ருக்கோம் சார். இதுதான் வந்து 2 மாடலுக்கான மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போது மெனு சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து வைட் ரேஞ்சாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற மாதிரியான ஒரு மெனுஸ்.
இப்போ இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, இதே மெனூஸ் இருக்குது. பட் எதுக்காக நான் வந்து பிபிக்யூ மெக்கானிக் எடுக்கணும், என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் கேட்ட கொஷின் ரொம்ப நல்ல கொஷின். எதுக்கு நம்மக்கிட்ட மக்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்க கேட்டுருக்கீங்க. ஸோ வி ஆர் இன் டு த பிஸ்னஸ். நாங்கள் வந்து லைக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து ஒரு 7+ இயர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஸோ எல்லா டிஃபிகல்ட்டிஸும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி வந்து டிஃபிகல்ட்டிஸ் வரும் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே வந்து சால்வ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் மாடலாக நமக்கு உங்கள்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ வேலை தெரிஞ்சவங்ககிட்ட தான் நீங்கள் வந்து அந்த மாடல் எடுக்க போகிறீங்க. ஸோ F&B நாலேஜ் இல்லாத ஒரு கிளைண்ட்டுக்குமே நம்மளால் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும். வி கேன் சப்போர்ட் அப்படிங்கிறது. அண்ட் மார்க்கெட்டில் எல்லாருமே கொடுக்குற மாதிரி எல்லா மெனுமே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மேன்பவர் நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து மேன்பவரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்க அந்த 3 இயர்ஸ்க்குமே நீங்கள் வந்து மேன்பவர் நம்ம சப்ளை பண்ண முடியும். அது ஒன்று. நமக்குன்னு தனியாக ஒரு ஏரியா மேனேஜர் டிப்ளாய் பண்ணி எல்லா அவுட்லெட்டுக்குமே நம்ம வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட அந்த இனிஷியல் ஒரு 2 மந்த்துக்கு மட்டும் சப்போர்ட் இல்லாமல் என்டையர் அந்த 3 இயர்ஸ் பிராண்ட் வேலிட்டி இருக்கிற வரைக்குமே நம்மளோட சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் வை நீங்கள் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர். அகெயின் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் டுவர்ட்ஸ் த பிஸ்னஸ் அண்ட் வந்து இந்த மேன்பவர் சப்ளை பண்ணுறது இதெல்லாமே நம்மக்கிட்ட வந்து ஆடட் பெனிஃபிட்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் தெரியும். ஆல்ரெடி உங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் அவங்கள மீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்கள நம்ம மீட் பண்ணலாம் சார். நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கவங்களே நம்ம டேரெக்டாக நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஓப்பன் ரிவ்யூ மாதிரி எடுத்துகிட்டு கூட நம்ம பண்ணலாம் சார். ஹாய், என் பேர் காதர். இது BBQ மெக்கானிக் சென்னை ஃபுட் டவுனில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months now. I am not from food and beverage industry background. When we signed the agreement with Ram, அவர் சைன் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வெண்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இனாகரேஷன் ஃபார் ஆல் சப்போர்ட் இஸ் டன் பை BBQ மெக்கானிக். அதாவது இந்த FSSAI லைசன்ஸு, கார்பரேஷன் லைசன்ஸு, ஃபுட் அண்ட் லைசன்ஸு, ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் டன் பை தெம். ரா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப் இட் இஸ் ஓவர் தென் இஃப் யூ ஆர்டர் ஆல் தி இன்டென்ட் ஹேப்பன்ஸ் ஆன்லைன். உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அடுத்த நாள் காலையில் வந்துடும். அதில் உங்களுக்கு எதுவும் கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் வி டூ க்ளோஸ் அபவுட் 5,000 to 6,000 rupees on weekdays. Weekends it will be little more. They are very popular dish. What we sell more is tandoor and barbecues. Their barbecue tastes really very well. நிறைய பேர் அது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. Post support in terms of franchisee opening வந்து supervision in terms of manpower, in terms of material, எது எங்கே வாங்கணும், எல்லா வெண்டர் டீட்டெயில்ஸும் அவங்களே கூட்டிகிட்டு போய் வெண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே they have done it from their side. We are very happy with this franchisee. I have one of the best experience in terms of opening this outlet. Though I am not from food and beverage industry, எனக்கு வந்து அந்த ஒரு கஸ்டமே கொடுக்காம ஒரு ஸ்மூத் சேல் ப்ராசஸிங்கில் கொண்டு போயிட்டு they opened this outlet and given a trust to me. Thanks BBQ Mechanic. சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 models of business models கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். எங்களோட பிராண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு we have செப்பரேட் டீம் KYF இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அவங்க தான் நம்மளோட பிராண்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபுல் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ லைக் நம்மளோட 2 மாடல்ஸுமே he will explain in detail. சார், உங்கள் நேம் அண்ட் தென் உங்களை பற்றி எங்களுக்கு. வணக்கம் சார், என்னோட பேர் வந்து நோமான் அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா KYF இந்தியாவுக்கு ரிப்ரசென்ட் பண்ணுறேன். நாங்கள் வந்து பிராண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் டீம். நாங்கள் ஒரு பிராண்டுக்கு எக்ஸ்பேன்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், ஃப்ரான்ச்சைசிஸ் எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் இந்த BBQ மெக்கானிக் இருக்கு இல்லையா, இந்த BBQ மெக்கானிக் நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறோன்னா, they have a different concept and they have a very good structured maintained and they have a very good சொல்றது ஒரு டீம் வச்சிருக்கிறாங்க. அந்த டீம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்ட்டு நாங்கள் அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அது உட்காந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஒரு சார்ட் போட்டு தென் we came up with an idea that yes, this is definitely a good win-win situation to both the franchisor and the franchisee. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த பிராண்டை சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே சார், இப்போது நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போது ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். மொத்தம் நமக்கு 2 மாடல் நான் சொன்ன மாதிரி. ஒன்று வந்து கஃபே மாடல், ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாடல். இந்த கஃபே மாடலில் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரைமரியாக ஷவர்மா, பாபிக்யூ, பர்கர், சாண்ட்விச், மில்க் ஷேக்ஸ், பீட்ஸா, இந்த மாதிரி மெனூஸ்லாம் இருக்குது. ஒரு கஃபேயில் என்னென்ன இருக்கும், எதுக்கு நீங்கள் ஷவர்மாவில் இந்த கஃபே ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, ஷவர்மா அண்ட் பாபிக்யூவோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆஃப்டர் 4 தான் பிக் எடுக்கும். பட் வி ஹவ் மார்னிங் டைம் ஆல்சோ. ஸோ மார்னிங்லேருந்து நம்மளை வந்து மற்ற ஐட்டம்ஸ் இந்த பர்கர், சாண்ட்விச், பீட்ஸா, மில்க் ஷேக்ஸ் அதெல்லாம் கவர் பண்ண முடியும்.
ஸோ இந்த கஃபே மாடலில் லைக் மார்னிங் 9 to ஈவினிங் 9 வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி மெனு கொடுத்துருக்கோம். அண்ட் சைனீஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்கான மெனு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரியாக வந்து சைனீஸ் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன், தந்தூரி அண்ட் பாபிக்யூ அண்ட் ஷவர்மாஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஞ்சில் வருது? 2 மாடல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சார், கஃபே மாடலுக்கு வந்து 5.99 lakh இன்க்ளூடிங் பிராண்ட் ஃபீ. அண்ட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாடல் பார்த்தீங்கன்னா 9.99 lakh, அந்த 6 lakh and 10 lakh மாடலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து ஒரு 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணலாம், 50,000ல் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த BBQ அண்ட் ஷவர்மா ரேஞ்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதனால இவ்வளோ பெரிய பட்ஜெட் நம்ம பிராண்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார்? அந்த 2 lakh இல்லை, 1 lakhல கூட வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க, மாடல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த 1 lakh 2 lakh வாட் தே ப்ரொவைட் பார்த்தீங்கன்னா நேம் போர்ட் கொடுத்துருவாங்க, லைக் அந்த சைன் போர்ட் கொடுத்துருவாங்க. அந்த மெனு பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, லைக் ஷவர்மா மிஷின் ஆகட்டும் இல்லை பாபிக்யூ மிஷின் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கிச்சன் செட்டப் இருக்குது, அது இன்டீரியர் இருக்குது, மேன் பவர்ஸ் இருக்குது, அந்த லைக் இதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ பிராண்டை செல் பண்ணணுங்கிற ஒரு ப்ரைமரி டாஸ்க் இருக்கிறதுனால மினிமம் பட்ஜெட்டில் கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. லைக் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மேன் பவர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த ப்ராப்பர் கிச்சன் செட்டப் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இதுவுமே வந்து பண்ண மாட்டுறாங்க. இப்போ அப்படி போகிறதுனால இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் உள்ளே வர ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புதுசான விஷயமா இருக்கும், அவங்களால பண்ண முடியாது. இப்போ 10 ரூபாயில் முடிய வேண்டிய விஷயத்தை வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் எடுத்து பண்ணும்போது அதோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாக போய் முடிகிற மாதிரி இருக்கும். அண்ட் பிராண்டோட அந்த யூனிக்னஸையும் அவங்க ஃபாலோ பண்ண முடியாது. இதனால தான் வந்து அது எல்லாமே சேர்த்து நான் 6 lakh கொடுத்துட்ருக்கோம். 6 lakh மாடல் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு உங்களுக்கான பிரேக்கப் ஷீட்டுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே சார், அது என்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா நம்ம அந்த 6 lakhs? இப்போ நான் கொடுத்த மெனுஸில் பார்த்தீங்கன்னா சார், ஷவர்மா, பாபிக்யூ அது ரெண்டுக்கான எக்யூப்மெண்ட் வந்துடும். லைக் அந்த பர்கர், சாண்ட்விச், பீட்சா, ஓடிஜியாக இருக்கட்டும், பர்கர் மேக்கிங் மிஷினாக இருக்கட்டும், அண்ட் டோஸ்டராக இருக்கட்டும், இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மெனுக்கு என்னென்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா மெனுக்கான எக்யூப்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் அந்த கஃபே மாடலில் பார்த்தீங்கன்னா 100 to 200 square feet-க்கான அந்த ஸ்பேஸ் நம்ம வந்து பண்ண முடியும். அந்த ஸ்பேஸ்க்கான இன்டீரியர் செட்டப் இன்க்ளூடிங் ஃபர்னிச்சர், டேபிள்ஸ், சேர்ஸ், அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அண்ட் ஃபஸ்ட்டு 1 month-க்கான மசாலாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், மேன் பவர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேம் அந்த 10 lakh மாடலுக்குமே ஒரு சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுமே லைக் ஒரு எக்ஸாஸ்ட் இல்லாமல் நல்லா ஒரு சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் வைக்க முடியாது. எக்ஸாஸ்ட் மட்டுமே 80,000 வந்து காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில். இதெல்லாமே நான் வந்து அந்த 10 lakhல உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார், இன்க்ளூடிங் பிராண்ட் ஃபீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப டீட்டெயிலிங்காக ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5 lakhs கூட இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் திங் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேன் பவர் அண்ட் ட்ரைனிங் அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். நமக்கு தனியாகவே வந்து மேன் பவர் ஆட் பண்ணுறதுக்கான டீம் இருக்காங்க சார். லைக் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஏஜென்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மெயின் ப்ராப்ளம் கிளைண்ட் ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேன் பவர் மட்டும் தான். அந்த மேன் பவரை நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டாலே வந்து தே கேன் ரன் த ஷோ வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி. அந்த மேன் பவர் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை நாங்களே ஃபேமிலி ஆப்ரேட் பண்ண போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிறோம்னாலுமே சரி அவங்களுக்கு ட்ரைனிங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனிவே அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் வில் கிவ் யூ த பேசிக் ட்ரைனிங்ஸ். அப்போ தான் அவங்க வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட வந்து ப்ரொடக்டிவிட்டி வாங்க முடியும். அதனால் வந்து ட்ரைனிங் அண்ட் மேன் பவர் சப்போர்ட் வி ஆர் கிவிங் த 3 years அக்ரிமெண்ட் டைம் நான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேன் பவர் உங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இல்லையா? முடியும். அண்ட் தென் மார்க்கெட்டிங் சப்போர்ட் என்ன மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இனிஷியல் வந்து ஷாப் ஓப்பனிங்கான மார்க்கெட்டிங் லைக் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஆஃப்டர் தட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஆன்லைனில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ லைக் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் பேஜை பூஸ்டப் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ் எவ்ரி 3 months ஒன்ஸ் இல்லை 1 month ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சீசனல் மெனு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெனு ரிவைஸ் பண்ணி அந்த ஆட் பண்ணுற மெனுவை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இது எப்படி இருக்குன்னா ஆன்லைன் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், இப்போது அடுத்தது மெயின் திங் இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு வரும்போது வந்து அந்த ராயல்ட்டி அப்படின்றது ஒரு ஸோ நம்ம இதில் வந்து ராயல்ட்டி வாங்குகிறோமா? அப்படி வாங்கினா என்ன மாதிரியான பர்சன்டேஜ் அப்படின்றது? ராயல்ட்டி பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா சார்? ராயல்ட்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6% சார்ஜ் பண்ணுறோம் பர் மந்த். ஓகேங்களா? நீங்கள் இப்போ கேள்வி கேட்பீங்க, யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ் நிறைய ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இல்லாமல் 0 ராயல்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இட் அட்ராக்ட்ஸ் யூ. நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். a person who is not getting a royalty, if he is not getting any benefit out of it after the our sign up for board வந்ததுக்கு அப்புறமா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவருக்கு?
தொடர்ந்து லைக் இன்னும் ஒரு 6 months டவுன் த லைன் நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு சப்போர்ட் வேணும், சீசன் டு சீசன் யூனோ மெனு சேஞ்ச் ஆகும், லொக்காலிட்டி பீப்புள் கஸ்டமர்ஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ராயல்ட்டி fixed and if you don't share some amount with the brand என்ன ஆகும்னா zero royaltiesலாம் they won't take interest. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா they just want to add on with the numbers. ஓகேங்களா? ஸோ தே வாண்ட் டு ஜஸ்ட் ஆட் ஆன் வித் தி நம்பர்ஸ். இதில் எப்படி இருக்குன்னா நாங்கள் ஜஸ்டிஃபை எப்படி பண்ணுறோம்னா ராயல்ட்டி இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் நல்லா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து மேன் பவர் சப்போர்ட் தொடர்ந்து இருக்கும். ஒரு 3 years நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு மேன் பவர் சப்போர்ட் இருக்கிறோம். அண்ட் தென் எனி நியூ recipes which is coming up, we will be sharing it with the the franchisees and we will be coming up with some good ideas, creative menus. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா definitely it will benefit the franchisees who are running the show for the longer period. So and say for example you are earning around 100 rupees, அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா it is not என்ன சொல்கிறது ஒரு பெரிய burden இல்லை. பட் அந்த 10 rupeesல நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா you have more benefits, more support from the brand and from the brand team இருக்கிறதுனால இது 6% is very much justified what I would say. ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி வந்து ஒன்லி தமிழ்நாடு மட்டும் தான் கொடுக்க முடியுமா இல்லை ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் இந்தியா வி கேன் எக்ஸ்பேண்ட் சார். சார் இதில் வந்து ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ மந்த்ஸ் ஒரு இயர்ஸில் நம்ம வந்து பண்ணுறோம் சார்? இப்போ நான் வந்து கஃபே மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி கேன் கெட் அவர் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 to 12 months எடுக்க முடியுது. மினிமம் வி கேன் கெட் 25 to 30% ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த ரெவென்யூ. இதான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து போத் அப்ளிகபிள் ஃபார் கஃபே அண்ட் சைனீஸ் மாடல், 2 மாடல் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? டெய்லி அண்ட் மந்த்லி? அதான் சார். ஸோ ஃப்ரம் த ரெவன்யூ ஐ கேன் கெட் 30% ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நான் 1 lakh சேல் பண்ணுறேன்னா ஐ கேன் கெட் 30,000 rupees as a ப்ராஃபிட் எடுக்க முடியும். விச் இஸ் எல்லாமே போக, எல்லா ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுமே போக, ரெண்டல், சேலரி, இதெல்லாமே ஃபுட் காஸ்ட் எல்லாமே போக தான் அந்த இதை நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஆவரேஜாக என்ன மாதிரியான ஒரு சேல் போயிட்டு இருக்கு சார் உங்கள் அவுட்லெட்ஸ்? இப்போ என்னோட கோயம்பேடு அவுட்லெட்டை பார்த்தீங்கன்னா வி ரன்னிங் ஃபார் லாஸ்ட் 3 months சார். இது வந்து வி ரன்னிங் அஸ் அ சைனீஸ் மாடல் பண்ணிட்டுருக்கோம். வி ஆர் டூயிங் 15,000 rupees per day ஷிப்மெண்ட் இருக்கும் வித்தவுட் டெலிவரி அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ. அதை நான் ஃபிகர் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakh வந்து ஒரு சைனீஸ் மாடலில் பண்ண முடியும் வித் மினிமம் கூட வச்சு பண்ண முடியும். ஸோ இதோட கேப்பபிலிட்டி வி கேன் டூ அப் டு 6 lakh வரைக்கும் பண்ண முடியும், சைனீஸ் மாடலில் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ.